ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணி ஒரு 6 மணிக்கே ஒரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அதாவது நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, மனசெல்லாம் கொஞ்சம் அப்படி கல் ஆகிக்கோங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சம்பவம், அதாவது சொல்கிறது பயங்கரமான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்னா சின்ன ஒரு இதுன்னா வச்சுக்கோங்க, நம்ம சேனல் வந்து மறக்காமல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து லைக்கை போட்டு விட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் வச்சுக்கோங்களேன், இந்த பெங்களூர் சிட்டியில் வந்து ட்ராவல் பண்ணும்போது சரியான ஒரு சம்பவம். ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வந்து அசந்து போயிடுறீங்க. இது என்னென்ன சம்பவம் சொல்கிறதா இல்லை என்னென்னு சொல்கிறதா அப்படிங்கிறத வாயடிச்சு போய் நிற்சிருவீங்க. நானும் சரி வந்து கொஞ்சம் அந்த சம்பவத்தை பார்க்குற பொருளில் கொஞ்சம் நேரத்தில் ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் அடிச்சு பிடிச்சி ஓட்டிட்டு போகிறேங்க. வண்டியே மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வச்சுக்கோங்க, அங்கே பாருங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்க போலாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வண்டி எனக்கு வந்த இப்படி ஒரு கொடுமையா, இன்னைக்கு அந்த சொல்றது சம்பவத்தை பார்த்து அவனுங்கிற ஒரு எண்ணத்தோட அப்படியே வண்டியை சொல்றது எவ்வளோதான் முறுக்கி பிடிச்சாலையும் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதுங்க. வண்டி மட்டும் அணத்துது. பேசாமல் ஒரு அப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, சைக்கிள் கூட எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக மெரிச்சிட்டு போய்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க அந்த அந்த நிலைமையில. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாருக்கும் நடந்துடக்கூடாது. அதே பார்த்தீங்கன்னா, இந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே அதாவது நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய மக்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட அனுபவம், அதாவது இந்த பெங்களூர் சிட்டிகளில் வந்து எப்படிலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது உங்கள் லைஃப்லாம் எப்படி நவந்து சொல்கிறது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் போடுங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டத்தட்ட 15 நாள், அதாவது 15 டேஸ் தான் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற அந்த பாஷைகள்லாம் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு அப்படியே சொல்கிறது மண்டை பைத்தி முடிஞ்சிச்சு. என்னென்னு வச்சுக்கோங்க, என்ன பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஆனால் பட் என்னென்னா, நாம் தமிழ் பேசுகிறதோட அவங்க கொஞ்சம் மிக்சிங் தான். ஆனால் பட் என்னென்னா கொஞ்சம் லேட் பிக்கப், அவங்க வந்து ஸ்பீடாக பேசுறதுனால நம்மளுக்கு அதுவுமே புரியுதில்லை. ஆனால் அதே கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக பேசுனாங்கன்னா கரெக்டாக அது புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கும்போது வச்சுக்கோங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துக்கிறதுங்க அப்படியே ஹைட்டாக இருந்தது பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்போ சாமி தலையே சுற்றுதுங்க. மேலேருந்து கீழே பார்த்தா இதெல்லாம் எப்படா போய் எங்கே பாருங்க, இந்த வேகத்தெல்லாம் உளுந்து போயிருப்புங்க. தெருக்கி விட்டுருக்கோம், எப்படி சொல்கிறது, மூளையெல்லாம் வெளியே வந்துட்டுக்கோம், தப்பிச்சிட்டேன் ஏதோ சொல்கிறது, ஏதோ ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டு மறக்காமல் இதுக்கு போனீங்கன்னா, அந்த தாபாக்கு போனீங்கன்னா அந்த வெஜ்ஜெலாம் சொல்கிறது ஃபுட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அதில் பாருங்கள் டெக்கரேஷன் செம்ம வேற லெவலில் இருக்குது. போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் போடுங்க. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு கோயில் பார்த்துங்க, ஒரு கோபுரம் பாருங்க. அதாவது சொல்கிறது அப்படியே பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் நுழைவு எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே வந்து பஸ்ஸுக்காகவே கம்பெனியை போகிறதுக்காக ஒர்க்குக்கு போகிறதா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த சம்பவத்தை நீங்கள் இன்னும் கொண்டாத்தில் பார்க்க போகிறீங்க. என்னடா அந்த சம்பவம்னு வரலையடா, இவன் என்னடா இப்படி சும்மா வளோட பேசிட்டுக்கிறான்னு நினைக்காதீங்க. அந்த சம்பவம் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்டில் ஒரு 5 மினிட்டில் அதை நெருங்க போகிறோம். ஏன்னா அதுதான் நானும் அவளை நோக்கி போயிட்டுருக்கேன். ஏன்னா அந்த வண்டியை பட்ட பாடு இருக்குது பார்த்தீங்களா, அப்பா குடும்ப சாமி அப்படின்ற மாதிரி இதை போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த அர்ஜென்ட்டுக்கு அந்த வண்டி கிடச்சிது. இருந்தாலே கொஞ்சம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதனால் அதுக்கு ரொம்ப இது பண்ணக்கூடாது. நம்ம ரேஞ்சுக்கு என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் இந்த எப்படியே சொல்கிறது லெஃப்ட் சைடில் கட் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா மைசூர் சொல்கிறது அரண்மனை மாதிரி அப்படி நல்லா அந்த பேலஸ் போகிற அப்படி சொல்கிறது நிறையா பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்தது. அதை பார்த்தா சுற்றிலாம் அதெல்லாம் காம்பவுண்டில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் இயற்கையான மரங்கள் சூழலெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. என்னன்னா பரவாயில்ல, இங்கேயும் ஒரு மரங்கள்லாம் இருக்குது, பார்க்கும்போது கொஞ்சம் பசுமையாலாம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கண்ணு தோல்வதையும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபுல் அண்டு ஃபுல் அப்படியே வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறையா பில்டிங் ஒர்க் தான். ஆனால் பட் இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் வெளியே வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இயற்கையாக கொஞ்சம் பசுமையாக அந்த கண்ணுக்கெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து வண்டி சடனாக வந்துச்சுங்க. சடனாக வந்து குறுக்க வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கேமரா அந்த பக்கம் இதாகிருக்கும், ஷேக் ஆகிருக்கும். அதனால தான் இப்படியே பிரேக் பிடிச்சி நின்ட்டேன். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், இந்த தடத்துல தான், அதாவது லாஸ்ட் அந்த 10 பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயங்கரமாச்சுங்க. எப்போ என்னடா இது இப்படி ஒரு இதுவாங்க அப்படின்ட்டு. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க முன்னாடி வந்து மனசை கொஞ்சம் கல் வைக்கவங்க. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தான் அந்த பாருங்க, அந்த காரு போயிட்டு இருக்கிறதுக்கு, அந்த காரு தான் இப்போ சம்பவமே பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். பண்ண போகுதுன்னு இல்லை, அதுதான் பண்ண போகுதே சம்பவத்தை. நீங்கள் அந்த டர்னிங் பாயிண்ட் நீங்கள் போகும்போது பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான பாயிண்ட்டுங்கெல்லாம் சொல்கிறது, இந்த இயற்கையோடைய கிளைமேக்ஸ், அது சொல்கிறது கிளைமேட்டோலாம் எப்படி இருக்குது. இந்த டென்டங் பாருங்கள், ஒரு விதமாக இருக்கு பாருங்கள். மேலே ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இடிதேங்க மாதிரி நினைக்கிறேன், அது மேலே ஒரு கம்மியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இயற்கை சூழலாம் எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இயற்கையோடைய அழகு பிடிச்சிருக்கா இல்லை பெங்களூர் சிட்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எத்தனை பேர் லைக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் லைக்குங்கிறது யாரும் பண்ண மாட்டீங்க. அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் நல்லா புரிஞ்சுதான்.
ஏன்னா நம்ம சொல்கிறது நம்ம உள்ளதை சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவான நியூஸ் வந்து மக்களிடையே கொஞ்சம் பண்ணோம்னா வச்சுக்கோங்க, நிறையா லைக் வரும், அப்படியே நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஆனால் பட் எங்கே பாசிட்டிவான நியூஸுக்கு எதுவும் கிடையாது. இங்கே அந்த காருக்கு சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருங்க இப்போ தான் அந்த சம்பவம் வந்து நெருங்க போகுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவத்தை நெருங்க போட்டோம். எதை பார்த்தீங்கன்னா அந்த ரோடை நம்ம போய் அப்படி வளைச்சி வந்திருக்கணும். ஏன் இப்படி ஷார்ட்கட் வந்தோன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு எல்லாம் டர்னிங் பாயிண்ட் வந்து சொல்கிறது போலீஸ்காரனால ஒரு பெரிய டேஞ்சர் ஆயிரும், சொல்கிறது பெரிய விஷயம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அப்படியே வளைச்சிட்டு வந்துட்டேன். இந்த லாஸ்ட் பாருங்கள், அந்த கீழே நிச்சிட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தாங்க. ஆனால் பண்ணாங்க பாருங்க சம்பவம், அப்பா மறக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணி விட்டு போயிட்டாங்க அந்த காருக்காரன். ஓ மை காட் கடவுளே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் பட் அது கண் கூட லைவ் சைட்டில் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்.